Dear students, I am Ravati. 10th standard exercise 3.3 la 4th sum. Given the LCM and GCD of the two polynomials p of x and q of x, find the unknown polynomials in the following table. இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா LCM கொடுத்துட்டாங்க, GCDயும் கொடுத்துட்டாங்க, p of xனு ஒரு ஃபங்க்ஷனும் கொடுத்துட்டு q of xங்கிற ஃபங்க்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷன் நெக்ஸ்ட். அப்போது அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா சொல்யூஷன் ஃபஸ்ட்டு LCM என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ LCM ஈக்குவல் டு AQ minus 10A square minus 11A plus 70. அப்போ நம்ம ஒரு ஸ்கொயரில் இருந்ததுன்னா ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிச்சி நம்ம டேரெக்டாக அதை டிவிஷனுக்கு கொண்டு போயிடலாம். இங்கே க்யூபில் இருக்குது. அப்போ க்யூபில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த க்யூபை வந்து ரெடியூஸ் பண்ணி ஸ்கொயருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போது எந்த வேல்யூ ஏக்கு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 1 and -1, 2 and -2, 3 and -3ன்னு ஒவ்வொரு வேல்யூவாகவும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது எதில் 0 ஆகுதோ அதுதான் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். அதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? எல் டிவிஷன் போட்டு நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ எல் டிவிஷன் போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நான் செக் பண்ணி பார்த்ததில் 1 and -1க்கு வரல. அப்போ எதுக்கு வருது அப்படின்னா -2ங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் அந்த வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னா 0 ஆகுது. அப்போ இதை சிந்தட்டிக் மெத்தட்னு சொல்லுவோம். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? 1 கூட 0வை ஆட் பண்ணும்போது 1 கிடைக்கும். -2 × 1 பண்ணால் -2, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -12, எகெயின் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இங்கே போடும்போது +24, எகெயின் இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே போடும்போது 35, தென் -2 × 35 பண்ணும்போது -70, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 0 ஆயிரும். ஓகேவா? இப்போ இதை தான் சிந்தட்டிக் மெத்தடில் நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? க்யூப்லேருந்து ரெடியூஸ் பண்ணி ஒன் ஆஃப் த ஸ்கொயர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போது A ஈக்குவல் டு -2 அப்படின்னா ஃபேக்டராக எழுதும்போது -2 இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிரும்? A + 2வா அது சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? அப்போது இது ஒன் ஆஃப் த ரூட். எது? A + 2. தென் அனதர் ஒன், இதில் வந்து ஒரு டிகிரி குறைஞ்சிருச்சுன்னா இது x² எடுத்துக்கணும், இது எக்ஸுங்கிற கோஎஃபிஷியன்டோட வேல்யூவை எடுத்துக்கணும், இது கான்ஸ்டண்ட்டாக எடுக்கணும். அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும்? A² - 12A + 35 அப்படின்னு கிடைக்கும். இதையும் நம்ம என்ன பண்ணி வச்சுக்கலாம்? ஃபேக்டர் பண்ணிக்கலாம். அப்போ 35 பிரிக்கணும், -12 கிடைக்கணும். அப்போ என்ன வரும்? 7 5s are 35. 7யும் 5யும் நீங்கள் ஆட் பண்ணினா 12 கிடைக்கும். இங்கே +35, அதனால் மைனஸ் போட்டோம்னா -12 கிடைக்கும். தென் ஆட் மல்டிபிள் பண்ணும்போது 35 ஆயிரும். அப்போ ஃபேக்டர்ஸ் என்னென்ன கிடைச்சிருக்கு? A + 2 × A - 7 × A - 5 அப்படிங்கிற 3 ஃபேக்டர்ஸ் கிடைச்சிருக்குது ஃபஸ்ட்டு LCMக்கு. நெக்ஸ்ட்டு GCD என்ன கொடுத்துருக்காங்க? GCD ஈக்குவல் டு A - 7 தான் கொடுத்துருக்காங்க. தென் P of x என்ன கொடுத்துருக்காங்க? P of x ஈக்குவல் டு A² - 12A + 35. அதாவது நமக்கு இங்கே வந்து அதே ஃபேக்டர் தான் இருக்குது, இங்கே ஃபேக்டரைஸ் தான் இருக்குது. அப்போ அதே ஆன்சர் தானே கிடைக்கும், A - 7 × A - 5. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? Q of x கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா Q of x ஈக்குவல் டு LCM × GCD டிவைடட் பை P of x. அப்போ LCM என்ன கிடச்சிச்சு நம்மளுக்கு? A + 2 A - 7 A - 5 × GCD ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க A - 7, தென் ஹோல் டிவைடட் பை, இப்போது P of x என்ன கொடுத்துருந்தாங்க? A - 7 தென் A - 5ன்னு கிடச்சிருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேன்சல் ஆகுது. A - 7 A - 7 கேன்சல், A - 5 A - 5 கேன்சல் ஆனால் ரிமைனிங் இருக்கிறது A + 2 and A - 7. அப்போது Q of xோட வேல்யூ என்னது? A + 2 × A - 7 தான் Q of xோட ஆன்சர். இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்னோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பண்ணும்போது செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? LCM கொடுத்துருக்காங்க, GCD கொடுத்துட்டு P of xஐ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, Q of x கொடுத்துட்டாங்க. அப்போ கொடுத்துருக்கிறதையெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போது செகண்ட் சப்டிவிஷன் எடுக்கும்போது கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு LCM கொடுத்துருக்காங்க. LCM ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? x⁴ - y⁴ x⁴ + x² y² + y⁴ கொடுத்துருக்காங்க. இப்போது 4ல் வந்தால் என்ன மேம் பண்ணுறது? ஐடென்டிட்டிஸே கிடையாதுல்ல அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிச்சுக்கலாம்? x² த ஸ்கொயர்
மைனஸ் ஒய் ஸ்கொயர் த ஸ்கொயர்னு பிரிச்சிங்கன்னா இது என்ன டேர்முக்கு மாறிடுச்சு, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஐடென்டிட்டிக்கு மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சம்மில் இந்த இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம இதை நம்ம எழுதியிருக்கோம் பிஃபோர் சம்மில். அதே மாதிரி இதை எழுதிட்டு இப்போ இதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு என்ன எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயருங்கிறது ஒரு டேர்ம், தென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருங்கிறது ஒரு டேர்ம். இதுலேயும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் படி எழுதும்போது என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய்னு ஒரு டேர்ம் கிடைக்கும், தென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய்னு அதர் டேர்ம் கிடைக்கும். அதாவது இது ஃபுல்லாக ஏ, இது ஃபுல்லாக பி. அப்போ இது ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி. அடுத்தது இது ஃபுல்லாக ஏ ப்ளஸ் பி. அதனால் இந்த மாதிரி ஃபுல் டேர்மில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிசிடி என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி எழுதும்போது எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு எழுதிக்கலாம். ஓகே, அடுத்தது கியூ ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. கியூ ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. அதை அப்படியே வச்சுட்டு இதை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தோம் அதே மாதிரி இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு இதை பிரிக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். தென் இது அப்படியே தான் இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். ஓகே, தென் இதை ஃபார்முலா அப்படி எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் தென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். ஓகே, அப்போ மறுபடியும் இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி தான் இருக்குது. இதை இப்படியே வச்சுட்டு கூட சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ ஜிசிடி டிவைடட் பை கியூ ஆஃப் எக்ஸ். அப்போ எல்சிஎம் நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இருந்துச்சு. தென் இன்டூ ஜிசிடி வந்து இங்கே கிடச்சிருக்கு, என்னது எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய். தென் ஹோல் டிவைடட் பை கியூ வந்து என்ன கிடச்சிருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். அப்போ இதில் எந்தெந்த டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகும், இது கேன்சல் ஆகும், இது கேன்சல் ஆகும், இது கேன்சல் ஆகும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இருக்குது. அப்போது தென் கீழே வந்து இப்போ ஃபைனலாக நம்ம இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்போது இது வந்து என்னென்னு எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். தென் இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய்னு எழுதிக்கலாம். இதுதான் நமக்கு தேவையான பி ஆஃப் எக்ஸோட ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.